ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் மான்வாவோட எபிசோட் 22 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு 1.7K லைக்ஸை போடுங்க. நான் நீங்கள் லைக்ஸை போட்டால் ஒண்டி தான் என்னாலையும் தொடர்ந்து இந்த மான்வாவை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே பீஸ்ட் பொண்ணும் மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் என்னால் உங்களுக்கு நிறையவே இப்போ பிரச்சனை வருது. சாக்குரா, எதை நினச்சோ நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், அதனால கேவ் அப் பண்ணாத. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி யோசிச்சேன், அதாவது இந்த விஷயங்களை எல்லாருமே பார்த்தாங்க, அப்படி இருக்கும்போது யாராச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா யாருமே வரல. ஏன்னா நான் ஒரு ஆஃப் பீஸ்டா இருக்கேன். அது போக அந்த லேடி கிட்ட ஒரு பெரிய அத்தாரிட்டி இருக்கு. அதாவது அவரோட ஹஸ்பண்ட் தான் ட்ரேடிங் கம்பெனியோட லீடரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது யாருமே அங்க முன் வரல. அப்படி முன்னாடி வந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும்ல. முக்கியமா என்ன மாதிரி ஒரு ஆஃப் பீஸ்டா இருக்கிற பொண்ணுக்கு யாரு தான் முன்னாடி வருவா? ஆமா, எப்பயாச்சும் உனக்கு தெரியுதா அதாவது உன்னோட இடம் எங்க இருக்குன்னு? இப்படி இவங்க பேசும்போது அங்க பிக் ஓட்ட அந்த பாட்டி வந்து அங்க ஹார்வியும் மத்தவங்களும் வராங்க. கேப்டன் ஷியோஷி, இது நீங்களா? ஆமா, இங்க என்ன போயின்னு இருக்கு? அங்க இன்னொருத்தன் சைட்லயே சொல்றான், நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் ஒரு பேஸ் கில்டோட அந்த ரெக்வஸ்ட முடிச்சிட்டாராம். ஆமா, கேப்டன் ஷியோஷினா சும்மாவா? அவர் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவர். அட, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய விஷயத்தெல்லாம் நான் பண்ணல. இது கேட்கிற அந்த லேடி ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது, அந்த கில்டோட ரெக்வஸ்டை இவன் கம்ப்ளீட் பண்ணிட்டானா? அப்போனா இவங்க என்ன சொல்ல வராங்க? இந்த டைம்ல பேஸ் கில்டோட வைஸ் பிரசிடென்ட் அவரும் அங்க ஓடி வராரு. ஷியோஷி, நீங்க இன்னமும் இங்க தான் இருக்கீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே மீதி இருக்க பணத்தை இப்பதான் நான் டொனேட் பண்ணிட்டு வரேன். ஆமா, இங்க எதுக்கு ஒரே கூட்டமா இருக்கு? இங்க ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அதுவா, இந்த இடத்துல போகும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்னது, உங்களுக்கே பிரச்சனையா? உங்களுக்கு பிரச்சனையை எவனாச்சும் உருவாக்குனா அந்த பிரச்சனை எங்களுக்கும் தான் பிரச்சனை. அப்படி இருக்கும் போது யாரு பிரச்சனையை கொடுக்கறா அதை ஒண்டி சொல்லுங்க, அவங்கள நம்ம விட மாட்டோம். அட் டைம்ல கோட்டை கில்டும் அந்த பேஸ் கில்ட் ஆளுங்களும் சொல்லுவாங்களா? இதை கேட்கிற அந்த லேடியும் பையனும் அழுவ ஆரம்பிச்சுறாங்க. அந்த லேடிக்கு பாவம் புரியல. ஆமா, இந்த ஆளு உண்மையிலே யாரு தான்? எப்படி இவனுக்கு எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு? ஒரு பீஸ்ட் மேன் இருந்தால அவன் இப்பதான் விஷயத்தையே சொல்றான். என்ன ஆச்சுன்னா, இவங்க ட்ரேடிங் கம்பெனியோட ஒய்ஃப் அவங்க கிட்ட பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. இப்போ ரெண்டு பேருமே அங்க மன்னிப்பு கேட்கற மாதிரியும் இல்ல. அப்படி இருக்கும் போது உங்க ரெண்டு பேரையும் நான் கஸ்டடியில எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னது, கேப்டன் ஷியோஷிய நீங்க கஸ்டடி எடுக்கிறீங்களா? நீங்க உண்மையிலேயே சீரியஸா இருக்கீங்களா என்ன? அவரு யாருன்னு தெரியுமா? அவரு மக்களுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காரு அது தெரியுமா? அவரை கஸ்டடியில எடுக்கணும், அரெஸ்ட் பண்ணும் அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். நாங்க உங்களை விட மாட்டோம். நாங்க இருக்கோம். யாராச்சும் விட்னஸ் தானே வேணும்? நாங்க எல்லாருமே இருக்கோம். இத்தனைக்கும் நம்ம லூக்கஸ் அவங்க சொல்றான், அதுல என்னையும் சேர்த்துக்கோங்க, நானும் வரேன். பின்னாடியே ரிசப்னிஸ்ட் அவங்களும் சொல்றாங்க, எல்லா விஷயத்தையும் நானும் பார்த்தேன், நானும் தயாரா இருக்கேன் இந்த விஷயத்த சொல்ல. இதே மாதிரி அங்க இருக்கிற மக்களும் ஆமாங்க நாங்களும் பார்த்தோம், நாங்களும் சொல்ல தயாரா இருக்கும் சொல்ல. அவ்வளவுதான், அங்க நிக்கிற அந்த பீஸ்ட் மணி ஒரு மாதிரி ஆயிரான். மேடம், உங்களை தான் நான் ஃபர்ஸ்ட் கஸ்டடியில எடுக்கணும்னு நினைக்கிறேன். அட என்னப்பா, ஆனா மன்னிப்பு அவ கேட்கலையே. சாக்குரா கிட்ட இப்பயே அவ மன்னிப்பு கேட்கணும். இல்லன்னு வச்சுக்கேன், என்னால அவளை அப்படியே போக விட முடியாது. அங்க எல்லாருமே ஒரு முறைச்சிக்கினே மன்னிப்பு கேளு அப்படின்னு கத்துவாங்களா? அதனால அந்த லேடிக்கு வேற வழி இல்லாம அங்க மன்னிப்பு கேட்கறா. என்னை மன்னிச்சிருங்க, நாங்க தான் உங்களை இடிச்சிட்டோம், அதனால தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இவங்க ரெண்டு பேருமே அங்க மன்னிப்பு கேட்கறதுனால பிரச்சனை சால்வ் ஆயிடுது. அங்க போகும்போது மத்தவங்களும் அவங்க சொல்றாங்க, கேப்டன் ஷியோஷி, நார்த்ல ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை வருதா? ஜஸ்ட் எங்க பேரை ஒண்டி சொல்லுங்க, நாங்க இருக்கோம், நாங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வரோம். இதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் போறான். சாக்குரா, என்ன பண்ண இருக்க, சீக்கிரம் நம்ம போகலாம். அங்க இதே மாதிரி எல்லாருக்கும் அவ தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. அங்க போகும்போதே சொல்றான், மாஸ்டர், நீங்க ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ கம்ப்ளீட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க. நான் உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது இது நீங்க தானா அப்படின்னு எனக்கு டவுட் ஆச்சு. அது ஏன்னா ரீசெண்டா இப்பதான் ஒரு ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்டை நான் அக்யூர் பண்ணேன். அதே மாதிரி என்னோட அப்பியரன்ஸும் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. சாக்குரா, என்னை மன்னிச்சிரு. ஏன்னா எனக்காக நீ உருவாக்குன அந்த துணி அது மொத்தமா கிழிஞ்சிச்சு. அட, அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். உங்களோட அப்பியரன்ஸை பார்க்கும்போது நீங்க ரொம்ப மெச்சூர்டான மாதிரி இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஆறாவும் இப்போ பங்கமா இருக்கு. நீங்க லெவலப்பும் ஆயிட்டீங்க. ஆமா, இப்பதான் நான் கில்டு மெஷினையும் ஒரு கொஸ்டியும் முடிச்சேன். அதனால தான் நான் லெவலப்பே ஆனேன். அது போக என்கிட்ட கரண்டா 250 கோல்டு காயின் இருக்கு. இதை எனக்காக வச்சுக்க முடியுமா? என்னது, 250 கோல்டு காயினா? அட மாஸ்டர், நீங்க அமேசிங்கா இருக்கீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கோல்டு காயின் இருக்கும்போது ஆக்ஷன்ல உங்களால தரமான கியர்ஸை வாங்க முடியும். ஆனா சாக்குரா, உனக்கு தான் ஏதாச்சும் நியூவான எக்யூப்மெண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அட, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு அது தேவையில்லை. அதே மாதிரி ஜீனியஸ் ஷாமின் கெவின் அவரும் இங்கதான் பக்கத்துல வாடுறாராம். நம்ம வேற அங்க போகணும். நான் ஆல்மோஸ்ட் அந்த விஷயத்த மறந்து போயிட்டேன். நான் அவரை பார்த்தே ஆகணும். ஏன்னா பேட்டலுக்கு அப்புறமா ஏன் தெரியல என்னோட பிளட் வந்து ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. சிம்பிளா சொன்னா, கல்லு எனக்குள்ள வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இதை பார்க்கும் போதே தெரியுது, இது கண்டிப்பா அந்த சாக்ரிஃபைஸ் அந்த ஸ்கில்லோட எஃபெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு எஃபெக்ட் இன்னும் அதிகமாக
ஆகுதுக்குள்ள நம்ம கெவினை பார்த்தாகணும். கெவின் அவனால ஒண்டிதான் என்னை ஹீல் பண்ண முடியும். அப்படி இவங்க பேசிங்கன்னே போகும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது. அந்த இடத்துல திடீர்னு ஏகப்பட்ட இலை அப்படியே தாக்குற மாதிரி வரும். சாகுராக்கும் ஹீரோக்கும் நல்லாவே தெரியுது அது ஒன்றும் இலை இல்லைன்னு. செகண்டே சாகுரா அந்த இலை எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறா. ஆமா, யாருங்க மரியாதையா வெளில வாங்க. பரவாயில்லையே, அந்த பொண்ணு ரொம்ப ஷார்ப்பா இருக்கா. பாக்குற நம்ம ஆளுங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் அந்த பர்சனை காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் இல்ல 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரோட லெவலும் அதிகமா இருக்கு. ஒருத்தனோட லெவல் 27, இன்னொருத்தனோட லெவல் 30. நாங்க 2 பேரும் அசேஷன் கில்டுல இருந்து வந்திருக்கோம். முக்கியமா உன்னோட தலையை தூக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனும் நம்ம ஹீரோ பாத்துக்கினே சொல்றான். ஹேய் அராடோ, அந்த கேட்மேன் அவன் சொன்னது ஒண்டி உண்மையாச்சுன்னா அப்போ கண்டிப்பா இவன் தான் நம்ம கில்டோட ஸ்கில்ல தூக்கி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் கூட பாருங்க ஒரு பொண்ணும் இருக்கா. அதே மாதிரி அவங்க 2 பேருமே அவங்களோட லெவல்ஸை மறைச்சிருக்காங்க. நராடோ அவன் சொன்னபடி பார்த்தா இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஹை லெவல்லாம் எனக்கு தெரியல. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியறா. ஒரு லெவல் 20ல இருக்கலாம். ஆனா அந்த பையன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியல. அந்த பொண்ணு ஒரு ஆபிஸ்டா இருக்கா. அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு எனக்கு வேணும். பாக்குற நம்ம சாக்குராவும் அப்படியே அங்க சுவாட இருக்கிறா. நம்ம ஹீரோ பின்னாடியே யோசிக்கிறான். நான் இது வரைக்கும் சாக்குராவை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஏன்னா இப்போ அவன் மேல நிறையவே கில்லிங் இன்டென்ட் வந்து பயங்கரமா ஃப்ளோ ஆகுது. மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இவங்க இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு ஆப்போனண்ட்டை கம்பேர் பண்ணா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா அவங்கள நல்லா பாருங்க, அவங்க மேல ஒரு கில்லிங் இன்டென்ட் வந்து பயங்கரமா வருது. இந்த அளவுக்கு பயங்கரமான கில்லிங் இன்டென்ட் வருதுன்னா அப்போ கண்டிப்பா அவங்க ஏகப்பட்ட ஆளுங்களை இதே மாதிரி கொண்டு இருக்காங்க. அது போக அவங்க சொன்னாங்க நாங்க 2 பேரும் வந்தது அசாஷின் கில்டுல இருந்து. அப்படி பார்த்தா இது இன்னமும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அசாஷின் கில்டு அது ரொம்ப டெரிஃபைங்கான கில்டு. ஏன்னா அவங்க கிட்ட நம்ம பகச்சுக்கினா அவ்வளவுதான். அவங்க எனிமிஸை விட மாட்டாங்க. முக்கியமா அவங்களோட தலையை வெட்டி இல்ல காலை வெட்டி ஒரு டிராஃபியா வச்சுப்பாங்க. அசாஷின் கில்டா நான் இதுக்கு முன்னாடி ஒரு பீஸ்ட் மேன் வழியா கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு பர்சனையும் மீட் பண்ணேன். அவனும் ஒரு அசாஷின் தான். ஏதோ ரூமர்ஸ் அந்த பீஸ்ட் மேன் வழியா நான் கேள்விப்பட்டேன். ஏதோ அவனை அந்த கில்டை விட்டு தூக்கிட்டாங்கன்னு. ஆனா என்ன விஷயம் அது வந்து எனக்கு தெரியல. அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி அந்த கேட் பீஸ்ட் மேன் இருக்கல நராடோ, அவன் கிட்ட இருந்தா அந்த ஆம்புஷ் அந்த ஸ்கில் அவன் காப்பி பண்ணா. இவங்க வரும்போது சொன்னாங்க ஏதோ ஒரு ஸ்கில்ல இவன் தூக்கி இருக்கானு. அப்போ அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்களா? இதை கேட்கிற சாகுராக்கு புரியல. ஆமா என்ன விஷயம் மாஸ்டர்? நோ சைடு அங்க லெவல் 27ல இருக்க அந்த ஆளு சொல்றான், அந்த பீஸ்ட் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அவ கூட ஏகப்பட்ட விஷயங்களை நான் பண்ணணும். அப்படின்னா நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவளை பார்க்கும் போது என்னால சொல்ல முடியுது அவ ஸ்கில்டா இருக்கா. சரி நீ அந்த பொண்ணை பாத்துக்கோ, நான் வந்து அந்த பையனை பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த பையன் எனக்கு ஒரு மேட்சே இல்ல. அப்புறம் 2 பேரும் காம்போ ஸ்கில்லா இருக்கிற அப்சல்யூட் டார்க்னஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த இடமே அவங்களோட ஆராசால அப்படியே நிறைஞ்சது. இந்த ஸ்கில்லோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒன்ஸ் இதுல மாட்டிக்கினா அவ்வளவுதான், அவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிக்க முடியாது. பீஸ்ட் பொண்ணு அவங்க கிட்டே இருக்க சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ தனியா பிரியலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை தரான். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தனியா பிரிஞ்சு சண்டை போறது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும். அங்க அவங்க 2 பேரும் வரும்போதே சொல்றாங்க, ஆமா என்ன கணுங்களா ஓடி போய் ஒளியலான்னு பாக்குறீங்களோ? உங்களால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே நம்ம பண்ணலாம். ஆனா இதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. இன்னொரு பக்கம் அந்த அசாஷினும் வரும்போதே சொல்றான், நான் கேள்விப்பட்டேன் அந்த நராடோ அவன் வந்து சொன்னான் எங்க கில்டோட ஆம்புஷ் அட்டாக் அதை வந்து நீ தேடி இருக்கேன்னு. நான் உனக்கு இப்போ காட்டுறேன், அதாவது உண்மையான ஆம்புஷ் அட்டாக் எப்படி இருக்கும்னு. இந்த இடத்துல படுவேகமா அவன் பின்னாடியே தாக்க வரான். ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தத்துறான். ஆமா லெவல் 30 அசாஷினோ, ஆனா என்ன கொள்றதுக்கு உன்னோட லெவல் இன்னமும் அதிகமா இருக்கணும். எப்படி இந்த அட்டாக்கை பிளாக் பண்ணா நான் வரது அவனுக்கு தெரியுமா என்ன? அது போக என்னோட லெவலை பத்தி எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு? அம்மா ஹேய் உன்னோட லெவல் என்ன? என்னோட லெவலை பத்தி கேக்குறியோ அது 11. நீ என்ன சொல்ல இருக்க? அதாவது பொய் சொல்லாத, என்னால இந்த விஷயத்த நம்ப முடியாது. உன்னோட லெவல் அது 11 ஆயிடுச்சுன்னா நீ கண்டிப்பா ஒரு ஜீனியஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த ஒண்டிதான் உன்னால இந்த மாதிரி அட்டாக்ஸை தடுக்கவும் முடியும் பயன்படுத்த முடியும். நீ நம்பலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அடி நீ என்ன முட்டாளாக்க ட்ரை பண்ற எனக்கு நல்லாவே தெரியுது. நான் இதுக்கு மேலேயே உன்னை உயிரோட விட மாட்டேன். இந்த இடத்துல சர்பன் வாக் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். இடம் முழுக்க ஒரே பாம்பாவது. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா இது மூலமா ஆளால செம்ம வேகமா மூவ் பண்ண முடியும். அவன் எங்க வரான் அதுவே தெரியாது. இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அப்படி என் கிட்ட டிவைனை இல்லைன்னா அவ்வளவுதான். இப்போதைக்கு நான் கண்டிப்பா ஏமாந்து போயிருப்பேன். அந்த இடத்துல ஏகப்பட்ட ஷேடோஸை வர வச்சு அதை வச்சு அவன் பயங்கரமா அட்ட டைம்ல குத்துறான். அப்பயும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அவனோட உடம்பு முழுக்க
அல்டிமேட் பிசிக் அவன் ஆக்டிவேட் பண்ணிடுறான். அந்த அசேஷினால எதையுமே நம்ப முடியல. ஆமா, எப்படா நீ இது பண்ற? இதுக்கு காரணம் உன்னோட எக்யூப்மெண்டோட டிஃபென்ஸா? நீ யாரு? உன்னோட லெவல் அது என்னது? நம்ம ஹீரோ உன்னோட லெவலை டிஸ்ப்ளே பண்றான். அங்க 11 அப்படின்னு காட்டும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோட லெவல் அது இதுதான். அங்க ஜஸ்ட் மிஸ் அவனோட கழுத்து கிட்ட கத்தி வரும். எப்படியோ ஆளு தப்பிக்கிறான். நீ சொன்னது உண்மைதான். அப்படி பார்த்தா நீ ஒரு ப்ரோட்டஜியா இருக்க. இந்த அளவுக்கு கம்மியான லெவல்ல நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கனா எல்லா கில்டும் உன்னை ரெக்ரூட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படும். அதனால நான் உனக்கு ஆஃபரை கொடுக்குறேன். நான் தான் அசேஷியன் கில்டோட லீடரு. அப்படி என் கூட வந்தனா பெரிய பெரிய ஆளுங்களால உனக்கு ட்ரைனிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ வேற லெவலுக்கு போயிடலாம். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அங்க வரவும் மாட்டேன். எனக்கு அது சூட்டும் ஆகாது. ஏன்னா நான் எதுக்காக உன்ன மாதிரி ஒரு பர்சனை நம்பணும்? ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன கொடுறதுக்கு வந்த, இப்போ என்னன்னா என்ன ரெக்ரூட் பண்ற அப்படின்னு சொல்ற. அப்படியா, சரி, இதுக்கு மேலேயும் நான் ஹோல்ட் பேக் பண்ண தயாரா இல்ல. நான் இந்த ஸ்கில்ல கொஞ்ச நாளாவே பயன்படுத்தல. ஆனா இப்போ உனக்கு தெரியும் உன்னோட உண்மையான பவர்னா என்னன்னு. நம்ம ஹீரோக்கு அங்க இதை பார்க்கும் போதே தெரியுது அவனோட கில்லிங் இன்டென்ட் அதுவே இப்போ ஒரு வெப்பனா மாது. அந்த இடத்துல அந்த அசேஷினும் கில்லிங் இன்டென்ட் கிறிஸ்டல் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் டைரக்டா நம்ம ஹீரோட ஷோல்டரை தாக்கிட்டு போகுது. இடமே அப்படியே ஓட்டி ஆயிடுது. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். இது ஒண்டி என்னோட இதயத்துல தாக்கியிருந்தா இப்போதைக்கு என்னோட கதையை முடிஞ்சிருக்கும். ஏன்னா இதோட பவர் லெவல் அது நான் யோசிச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன தம்பி, என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கில்ல மூலமா நீ எவ்வளவு வேணா டேலண்டட் ஆயிரு. கண்டிப்பா உன்னோட ஸ்கில்லை வச்சு என் ஸ்கில்ல மேட்சே பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் கேட்டேன் உன்கிட்ட என்னோட கில்டுக்கு வந்து ஜாயின் பண்றியான்னு. நீ ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்ட. அப்படி இருக்கும்போது நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்துப்போ. அங்க அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோவும் அங்க யோசிக்கிறான். இப்போ என்கிட்ட வேற வழி இல்ல, நான் என்னோட டிவைன் ஹேமர் அதுதான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஆறா வரும். அதை பாக்குற அந்த ஆளே ரொம்ப ஆச்சரியமா வரான். ஷியோஷியோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கனால டிவைன் ஹேமரை ஒரே ஒரு செகண்ட் கொண்டி தான் அவனால பயன்படுத்த முடியும். அங்க ஹீரோவும் சீனா அந்த அசேஷனை பாத்துங்கன்னே சொல்றான். சரி, ஒரு கை பாத்துடலாமா? இந்த அட்டாக்கை உன்னால பிளாக் பண்ண முடியுதானே இப்படின்னு இவன் சொல்ல எங்கேயே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் அந்த அசேஷனோட நிலைமை என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் அவன் கெவினை மீட் பண்ண போறான். அது போக வெளி உலகத்துல சம்பவம்லாம் காத்துன்னு இருக்கு. சோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி, நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.